யோசிப்பேன்னா அது உண்மையான ஒரு விஷயமா இருந்தால் அது வெளியில் வரும். அது மாதிரிலாம் ஒரு மாதிரி பாசமாக இருப்பேன். அது ஃபுல்லாமே நான் உதயாட்ட நிறைய பேர் நான் என் லைஃப்பில் பார்த்துட்டேன். ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்த மட்டும் யாரையும் நம்பாதன்னு சொல்லுவேன். உடல் பொருள் உயிரே நீ உனை சேரவா, விடியும் வரையில் உனை தாளாட்டவா, நெஞ்சில் சுமப்பேனே கருவாய் காப்பேனே உந்தன் மறுபாதி. சுமதி வராங்க, மதுரை ஸ்பெஷல் சுமதின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணாலே எங்களோட ரீல்ஸ் தான் பார்க்க முடியும். ஸோ வெரி ஹாப்பி நீங்க வந்தது. வாங்க, ரெண்டு பேரும் கியூட்டா நடந்து வரீங்க. சார், அவருக்கு தனி சேர் வேணுமா? இன்னும் அவர் மதர்ஸ் டே விஷஸ்லாம் சொல்லிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அந்த டீம் பண்ண வச்சிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஹாப்பி பர்த்டேனா அது தெரியும். மதர்ஸ் டேன்றது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, ஸோ எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த மதர்ஸ் டே அதுமா நீங்க ரெண்டு பேரும் வந்ததுல. தேங்க்யூ. ஓகே, உங்களுக்கு மதர்ஸ் டே அப்படின்னு யோசிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர விஷயம்னா என்ன? எனக்கு ஆக்சுவலாக அம்மா சைடு சின்ன பிள்ளையிலேருந்து அந்த அளவுக்கு பாண்டிங் இல்லை. நான் 6th இப்போ காலேஜ் 3rd year வரைக்குமே ஹாஸ்டலில் இருந்த பொண்ணு. அதனால் அம்மாவங்களுமே கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்குது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு தப்பிலே இப்படி பார்த்துக்கணும் அப்படி பார்த்துக்கணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. அவங்க ஆக்சுவலாக எப்படின்னா அவங்க எப்படி சொல்ல ஒருத்தே அந்த மாதிரி எதுவும் பார்க்க மாட்டாங்க. வீட்டிலே இருப்பாங்க, வீட்டு வேலை மட்டும் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. மற்றபடி இது பண்ணணும் அது பண்ணணுங்கிற அந்த விவரங்கள் இருக்காது அவங்களுக்கு. ஆக்சுவலாக அதனால் அவங்க கிராமத்தில் இருக்கிறதுனால அவங்க அப்படி இருந்து பழக்கம். ஸோ அதனால் அவங்க கூட அவ்வளோவா முக்கியம். ஓகே, ஸோ நீங்கள் சொல்கிறத வச்சு இப்போ வரைக்கும் நான் ஸ்டேட்டஸ் பார்த்ததில் நான் அதை விட ரொம்ப விவரமாயிட்டுன்னு தான் சொல்லணும். நிறைய விஷயங்கள்ல ஏமாற்றுறதுலேருந்து, பின்னாடி பேசுறதுலேருந்து, இந்த மீடியா சைடுலேருந்து, மற்றபடி நம்ம தெரிஞ்சவங்க எல்லா சைடுலேருந்து என்னென்ன ஒரு சிங்கிள் பேரண்ட்டுக்கு என்னென்ன வருமோ அது எல்லாமே நான் சந்திச்சுட்டு தான் இப்போ வரைக்கும் இருக்கேன். இப்போ சிங்கிள் பேரண்டாக இருக்கும் கிடைக்கும். இன்னொரு பக்கம் ஹேட்ரட் சோஷியல் மீடியாவில் நிறைய காட்டுவாங்க. அதுவும் இப்போ உங்கள் ரீல்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வருது இல்லையா? இதை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க? இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் மீடியா சைடு கிரியேட்டர் நிறைய பேர் அண்ணன் தம்பியாக தான் பழகுவாங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ போட்டால் கூட இந்த மக்கள் பார்க்குற பார்வை எப்படின்னா ஹஸ்பண்ட் இல்லை, இவன் இப்படி நமக்கு கரெக்டாக இருக்காங்க அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு பேராக சேர்த்து வச்சு நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ அதை இப்போ வரைக்கும் நான் தட்டி விட்டுட்டு தான் வரேன். இப்போ ரீசெண்ட் டைம் வரைக்கும் கூட அந்த கமெண்ட் வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. இது நான் என்ன யோசிப்பேன்னா அது உண்மையான ஒரு விஷயமா இருந்தால் அது வெளியில் வரும். அது பொய்யான ஒரு விஷயம்னா ஒரு வாரம் பேசுவாங்க, அதுக்கடுத்து நம்ம வேலையை நம்ம ரொட்டீனாக பார்க்க ஆரம்பிக்கணும். அதை மைண்ட் செட் பண்ணி தான் இப்போ வரைக்கும் நம்ம போய்கிட்டே இருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இப்போ மீடியாவில் இருக்கனால உங்களோட பர்சனல் லைஃப்க்குமே நீங்கள் நிறைய ஆன்சர் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்காங்க. பர்சனல் லைஃப்ன்றதுக்கு நான் நிறையவே சொல்லிட்டேன் வெளியில், இதுதான் என்னோட சுச்சுவேஷன் சொல்லிட்டு. இதுக்கடுத்து சொல்லணுன்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ அவரை பார்க்குறப்பே தெரியுது ஒரு மினி வெர்ஷன் உதயாவாக தான் இருக்காரு. அப்படின்றப்போ உங்களுக்கு அதிகமாக இவர் பார்க்குறப்ப அந்த சாயல் நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அதே மாதிரி பண்ணுறாரு, அதே மாதிரி பேசுறாரு அப்படின்னு நீங்கள் ஃபேஸ் பண்ண விஷயங்கள்லாம் என்ன? நான் அதிகமாக இருக்கிறது யார்கிட்டயா ரொம்ப அட்டாச்சாக இருப்பேன், ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஒருத்தவங்க கிட்ட ஹக் பண்ணி நான் தூங்குறது அந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி பாசமாக இருப்பேன். அது ஃபுல்லாமே நான் உதயாட்ட இருந்தேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஷாமு இப்போ வரைக்கும் நான் கையில் படுக்க போட்டேன்னா காலையில் எந்திக்கிற வரைக்கும் என் கையிலே தான் இருப்பான். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. ஓகே, ஸோ நீங்கள் உங்கள் பையனோட ஃபியூச்சர் பற்றி நினைக்கிறப்போ இந்தந்த விஷயங்கள்லாம் என் லைஃப்பில் நான் ஃபேஸ் பண்ணிட்டேன், இதெல்லாம் என் பையன் கிட்ட கூட போயிடக்கூடாது அப்படின்னு நீங்கள் ரொம்ப கான்ஷியஸாக பயப்படுற ஒரு விஷயம் கூட இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இருக்க விஷயங்கள் தான் என்ன? அந்த மாதிரி இருக்கணும்னா நிறைய பேரை நான் நம்பியிருக்கேன். ஸோ இவங்கெல்லாம் நமக்கு லைஃப்பில் லாஸ்ட் வரைக்கும் நம்ம கூட இருப்பாங்க, ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி இருந்தவங்க எல்லாருமே ஒரு தேவைக்காக நமக்கு இருந்திருக்காங்க. நம்ம அந்த தேவை முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளை விட்டு போயிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பேரை நான் என் லைஃப்பில் பார்த்துட்டேன். ஸோ ஒரு ஆள் 2 ஆள்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு தேவை இருக்குன்றதுனால மட்டும்தான் நம்மக்கிட்ட பழகுவாங்கன்றதை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அது இவனுக்கு நான் கண்டிப்பாக சொல்லி வருவேன், யாராக இருந்தாலும் ஒரு தேவைக்காக மட்டும்தான் நம்மகிட்ட வருவாங்க, நீ அதெல்லாம் பார்க்கக்கூடாது. நமக்குன்னு ஒரு இருக்கோம்னா அம்மா மட்டும்தான். ஆக்சுவலாக நம்ம லைஃப்லன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அம்மா அப்பா நம்ம குழந்தைங்க பார்ப்பாங்க. அதுக்கடுத்து நீங்கள் யாரை மேரேஜ் பண்ணுறீங்களோ பார்ட்னர் மட்டும்தான் அவங்க கூட இருப்பாங்க. நம்ம பெற்றதுக்கப்புறம் கூட அவங்க கூட இன்னொரு பார்ட்னர்னு சொல்லி போகிறப்ப அவங்க லைஃப்பை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்த மட்டும் யாரையும் நம்பாதன்னு சொல்லிடுவேன். ஓகே, இன்னொரு விஷயம் உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினச்சது என்னன்னா, இப்போ ரீமேரேஜ் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கன்றது நிறைய பேருக்கு தெரியும். அப்படின்றப்போ அதுலேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அந்த ஒரு விஷயத்தை எப்படி
அந்த ஒரு விஷயம் தான். அதாவது ஒரு கணவன் இல்லாத ஒரு பொண்ணு வந்து ஒரு குழந்தைய வச்சு நம்ம ரன் பண்ணி போகிறோன்னா பசங்களை வச்சு மிங்கிள் பண்ணி பேசுவீங்க இல்லையா? சில வேளை வந்து இவெல்லாம் இவங்க அந்த மாதிரி சில விஷயங்கள் பேசுவீங்க. அதை வந்து சிங்கிள் பேரண்ட்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும். அவங்க யோக்கியமான அவங்களுக்கு தான் தெரியுமே தவிர யார்கிட்டையும் ப்ரூவ் பண்ண அவசியம் கிடையாது. ப்ளஸ் வந்து யாருமே நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. நிறைய பேர் வந்து நம்ம கூட ஒரு அண்ணா தம்பியா தங்கச்சி அந்த மாதிரி நிறைய பேர் பேசுவாங்க. ஸோ சில பேர் அதை மிங்கிள் பண்ணி உண்மையாக இருக்க ஒரு இடத்துல வந்து இவங்க இப்படி பேசுகிறப்ப கண்டிப்பாக வலிக்கும். அது எனக்கு ஃபஸ்ட்டு வலிச்சிச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவனுங்க இப்படி தானே பேசுவானுங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் நான் ஃபஸ்ட்டு ஏன் அதை கஷ்டப்பட்டேன்னா நம்ம தம்பி வந்து பார்த்தோன்னா வந்து என்ன நினைப்பான், இவங்க வந்து இந்த பேரை வச்சு மென்ஷன் பண்ணுறாங்க, நாளைக்கு வந்து நம்ம அம்மா பேரை வச்சு மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவன் கஷ்டப்படுவான்னு நான் நினச்சிருக்கேன். அதுக்கடுத்து இவன் ஸ்டேஜில் இப்போ இவனுக்கு வரப்போ அதெல்லாம் புரிஞ்சுப்பானுங்க. ஏன்னா என் பிள்ளை என் கூட இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இப்போ அதெல்லாம் வெரி நைஸ். ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க. என் பையன் என்னை புரிஞ்சுப்பான், என்னை பார்த்து வளர்றான் அப்படின்றப்போ அது ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க நீங்கள். இப்போ இருந்தாலும் இந்த யூடியூப் தமிழ்ஸ்லாம் இருக்கு இல்லையா? சில நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மாதிரி கம்பேர் பண்ணி போடுறது, ஃபேக் நியூஸ் அண்ட் ரூமர்ஸ்லாம் வந்து மிஸ்லீடிங்காக இமேஜஸ் வச்சு போடுறது, இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சிலது வந்து நம்மளால அதை ஏற்றுக்கவே முடியாது. இதெல்லாம் வந்து உடனே போயிடணும், யார் கண்ணிலையும் பற்றக்கூடாது, என் பையன் அந்த ஃபியூச்சரில் பார்த்துடக்கூடாது நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ் பண்ண ஒரு பேடான விஷயம்னா நேம் கம்பேர் பண்ணுறது மட்டும்தான் தவிர நான் நினைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா நான் வந்து யாருக்கும் ப்ரூவ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் ரொம்ப அழகாக பாசிட்டிவ் வரைக்கும் தான் சொல்லணும். இந்த இன்ஸ்டாகிராம்லேயே பார்த்துட்டு ரொம்ப பாசிட்டிவான நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறீங்க. ஸோ குழந்தைகளோட நம்ம வீடியோ போடுறது வந்து எப்படி பார்க்குறாங்கன்றது ஒரு பக்கம் பாசிட்டிவாக இருக்கும், இன்னொரு சைடு பார்க்குறப்போ ரொம்ப நெகட்டிவாக போயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு குழந்தைய வந்து ரொம்ப புரியலன்னு நினைக்கிறேன். ஸோ அம்மா எவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு? அம்மா எவ்வளோ பிடிக்கும்? நிறைய பிடிக்குமா? அம்மா எனக்கு பிடிச்ச விஷயம்னா என்ன? சரி, அம்மாக்கு நிறைய லவ்வோட ஒரு கிஸ் கொடுத்துடலாமா? மைக்கு கீழே அம்மாக்கு. ஸோ கியூட். ஸோ அடுத்ததா எங்கள் டீம் சார்பாக உங்களுக்கு ஒரு பிடித்தான ஒரு கிஃப்ட் வச்சுருக்கோம். இவங்க யாருடா இவங்க கூட புதுசாக போகிறீங்களேன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா குட்டி புலி தம்பி வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்ப க்யூட்டாக வீடியோ பண்ணுவான். அது மட்டும் இல்லை ஆட்டி படத்தில் வந்து இவனும் சேர்ந்து தான் அந்த மூவியில் இருக்கான். அவங்க ஒரு விஷயமாக வந்திருந்தாங்க. ஸோ எல்லோரும் சேர்ந்து மெரினா போனோம், அங்கே நல்லா என்ஜாய் பண்ணோம். இவனும் வந்து துப்பாக்கி விளையாடவும் ஷாமு தூங்கி கிடந்தான், அவனும் எந்திரிச்சு விளையாடணும்னு சொல்லிட்டான். ஸோ 2 பேரும் எல்லாருமே சேர்ந்து செம்மையாக விளாண்டுருக்கோம். அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்களேன். தனியா போறியா? அவன் தனியா போக மாட்டியா? சும்மா போ. ஒரு என்னைக்கு ஆம்பளை போய் வீரமா போ. சாமி இங்கே வரு.
நாங்களும் ரொம்ப நாள் கழித்து வந்து கடற்கரைக்கிட்ட போய் உட்காந்து விளாண்டுக்கு இருந்தோம். ஸோ அதில் யார் யார் உட்காந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நானும் குட்டி புலி ஷாமு 3 பேர் உட்காந்து வீடு கட்டி விளாண்டுக்கு இருந்தோம். ரொம்ப நாளாச்சு மண்ணில் உட்காந்து விளாண்டேவும். ஷாமு தான் ஃபஸ்ட்டு உட்காந்து விளாண்டுக்கு இருந்தேன். சார் வந்து ரைடு போயிருந்தாங்க. அப்புறம் 3 பேர் உட்காந்து ஜாலியாக விளாண்டுக்கு இருந்தோம் வீடு கட்டி. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மாதிரி என்ஜாய் பண்ண மாதிரி ஃபீல் ஆச்சு. கலைஞர் நீ தாஜ்மஹால்னு கேட்டீங்கன்னா அது கலைஞர் சமாதியா நல்லா எங்கிட்டு இருக்காப்ல